கிறிஸ்துவுக்குள் அன்பான நித்திய வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தேவ கிருபையில், தேவ அபிஷேகத்தில், தேவ பிரசன்னத்திலே நிலைத்திருங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரூத்துவின் புஸ்தகம், ரூத் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 6, 7 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே சந்திக்கும் தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை சந்திக்கிற தெய்வம். நம்முடைய குடும்பத்தை அவர் சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அவர் சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார். நம்முடைய ஊழியங்களை எல்லாம் அவர் சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விதமான சந்திப்புகள் உண்டு. ஒன்று, நாம் தேவனை சந்திப்பது. ஸ்தோத்திரம். ஆலயத்திலே போய், ஜெபத்திலே போய், தேவ சமூகத்திலே போய் நாம் தேவனை சந்திப்பது ஒரு விதம். 2வதாக தேவன் நம்மை சந்திப்பது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்கள், உலகத்தின் தலைவர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே நாம தான் போய் சந்திக்கணுமே தவிர அவர்கள் நம்மை வந்து சந்திக்க மாட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்மை சந்திப்பார். பெயர்ஷபா வனாந்தரத்திலே ஆகார் அழுது கொண்டிருந்த பொழுது ஸ்தோத்திரம், நலம் விசாரிக்க வேண்டிய ஆபிரகாம், நலம் விசாரிக்க வேண்டிய சாராள், போஷிக்க வேண்டியவங்க கைவிட்ட போதிலும் கூட, அந்த வனாந்தரத்திலே அவள் தனித்து விடப்பட்ட போது கூட, ஆகாரே ஏன் அழுகிறாய், என்ன சம்பவித்தது, நான் ஸ்தோத்திரம் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த பிள்ளையையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்து அவளை ஆசீர்வதித்தார். அவர் மனிதன் பார்க்கிற பிரகாரம் அவர் நம்மை பார்ப்பதில்லை. சாரால் பார்த்த பிரகாரம் ஆண்டவர் ஆகாரை பார்க்கவில்லை. அவர் நம்மை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது நகோமி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாள். என்ன செய்தி என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்றும் ஆகாரம் அருளினார் என்றும் அவள் கேள்விப்படுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் பெத்லெகேமில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். பெத்லெகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. ஸ்தோத்திரம். அப்பத்தின் வீடு. அந்த பெத்லெகேமில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் அந்த பெத்லெகேமில் பிறந்தார். ஜீவ அப்பம் என்று அழைக்கப்படுகிற ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து அந்த பெத்லெகேமில் பிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த அப்பத்தின் வீடாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திர ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த தேசத்தில் தான் வாழ முடியாது, இங்கே ஜெயிக்க முடியாது, இங்கே பஞ்சம் வந்துருச்சு, இங்கே நெருக்கடி வந்துருச்சு என்று சொல்லி, இங்கே வாழ முடியாது என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு மோவாபிய தேசத்திற்கு போகிறார்கள். அந்த மோவாபிய தேசத்திற்கு அவங்க புறப்பட்டு போனதுனால நடந்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகோமியுடைய கணவர் இறந்து போகிறார். ஸ்தோத்திரம். தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளுமே இறந்து போகிறார்கள். ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க.
இவர்கள் ஸ்தோத்திரம் நடந்த ஒரு காரியம் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இவங்க செய்த ஒரு காரியம், நகோமி பெத்லகேமில் வாழ முடியாது, பெத்லகேமில் பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி மோவாப் தேசத்திற்கு போவதற்கு அவங்க பிரயாசப்பட்டாங்க. இது என்னை பொறுத்தளவில் ஒரு சூழ்நிலையினால் எடுத்த ஒரு முடிவாக தெரிகிறது. காரணம் பஞ்சம், அவ்வளவுதான். இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது. அப்போ அருகாமையில் இருக்கிற தேசத்திற்கு போவோமானால் அங்கே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஸ்தோத்திரம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இரண்டாவதாக அறியாமையினால் எடுத்த ஒரு முடிவாக இருக்கிறது. இப்போ அந்த அம்மா என்ன கேள்விப்பட்டாங்க? பெத்லகேமில் ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தார் என்றும் ஆகாரம் அருளினார் என்றும் இந்த அம்மா ஒரு கேள்விப்படுறாங்க. ஸ்தோத்திர தேவன் சந்தித்தார் என்று கேள்விப்படுறாங்க. ஆனால் இந்த மோவாப் தேசத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், தேவன் நம்மை நடத்துவார் என்கிற ஒரு அறிதல், ஒரு புரிதல், ஒரு தெளிவு அவர்களுக்குள் இல்லாமல் போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது பாருங்க, இப்போ பெத்லகேமில் இருந்து மோவாபுக்கு போவதற்காக இவங்க முயற்சி எடுத்த பொழுது தேவ சமூகத்தில் விசாரித்தார்களா என்று பார்க்கும் பொழுது இல்லை. இது ஒரு மாம்சத்தில் எடுத்த முடிவாக இருக்கிறது. மோவாப் தேசத்திற்கு சென்றால் ஸ்தோத்திரம் நம்முடைய தேவைகள் ஒரு வேளை சந்திக்கப்படலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தாங்க. தேவனிடத்தில் விசாரித்தார்களா என்று தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் நகோமியுடைய குடும்பம் பெத்லகேம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவங்க மோவாபி தேசத்திற்கு போகிறாங்க. போனதுனால நடந்த காரியம் இழப்பை சந்தித்தாங்க. நகோமியுடைய கணவர் இறந்து போனாங்க. நகோமியுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறார்கள். இரண்டாவது, அந்த நகோமியுடைய வாழ்க்கையில் பெரிய கசப்பு உண்டாயிற்று. எல்லாரும் அவள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிற பொழுது இவள் நகோமி அல்லவா என்று சொன்ன பொழுது, தயவு செய்து என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறா என்று அலையுங்கள். தேவன் என் வாழ்க்கையில கசப்பை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நடந்த காரியம் பாருங்க, தேவன் இவர்களை மோவாப் தேசத்திற்கு போக சொல்லவில்லை. ஆனால் இழப்பு வந்த உடனே ஸ்தோத்திரம், நிந்தை வந்த உடனே, கசப்பு வந்த உடனே தேவன் எங்களை கைவிட்டார், தேவன் எங்கள் வாழ்க்கையில கசப்புகளை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி தேவன் மேல் குற்றப்படுத்துகிறார்கள். மூன்றாவது இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? வெறுமை வந்தது. ஸ்தோத்திரம். ரூத் 1:21 வாசிக்கிறோம், தேவன் என்னை வெறுமையாக திரும்ப பண்ணினார். போகும்பொழுது கூட நான் ஓரளவுக்கு நிறைவாக போனேன். ஆனால் மோவாபி தேசத்திலிருந்து நான் பெத்லகேமுக்கு திரும்பும் பொழுது ஸ்தோத்திரம் வெறுமையாக நான் வந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நடந்த காரியம் பாருங்க, இழப்பு வருது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்திற்கு போனதுனால, ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்திற்கு போனதுனால அங்கே இழப்புகள் வந்தது, கசப்புகள் வந்தது. மூன்றாவது வெறுமைகள் அங்கே வர வந்தது. அதே ரூத் 1:21 அடுத்தது சொல்றாங்க, ஸ்தோத்திரம், அங்கே சொல்லுகிற காரியம், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையில சிறுமை வந்துருச்சு, நான் நிந்திக்கப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன், அதனால் நான் சிறுமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அடுத்தது ஒரு வார்த்தை எங்க சொல்லப்படுகிறது, கிளேசம், அதாவது நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன், ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் இந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம், தேவன் பெத்லகேமில் கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்தார் என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். சூழ்நிலைகளை கண்டு முடிவெடுக்க வேண்டாம். கடன் நெருக்கடிகளுடைய சூழ்நிலையில் முடிவுகளை எடுக்க வேண்டாம். அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்திலே முடிந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம அவசரத்தில் முடிவெடுக்காமல், அதே போல அறியாமையில் முடிவெடுக்காமல், மாம்சத்திலே முடிவெடுக்காமல், நாம் தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவ சமூகத்தில் விசாரிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ மனிதனாகிய தாவீதை குறித்து படிக்கும்போது கூட ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் விசாரித்துதான் அவர் காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல 2 காரியங்களை அந்த அம்மா தெரிந்து கொள்கிறாங்க. ஒன்று, எந்த தேசத்தில் தேவன் எங்களை சந்திக்கவில்லை, எந்த தேசத்தில் தேவன் எங்களை சந்திக்கவில்லை, எங்களை போஷிக்கவில்லை, எங்களை நடத்தவில்லை என்று அந்த அம்மா நினைத்தார்களோ அதே தேசத்தில் கர்த்தர் ஜனங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார், போஷித்து கொண்டுதான் இருக்கிறார், கர்த்தர் அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. 2வது, அவர் ஆகாரம் அருளுகிறார். பஞ்சம் உண்மைதான், வெறுமை உண்மைதான்,
நெருக்கடி உண்மைதான். ஆனால் ஆராதிக்கிற தெய்வம் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தெய்வமாய் இருக்கிறபடியால் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எப்படி பெத்லகேமிலே ஜனங்களை ஆண்டவர் சந்தித்தாரோ, உங்களையும் ஆண்டவர் இந்த பகல் வேளை சந்திக்க வருவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கடியான வேளையில், அவமானத்தில், நிந்தையில், தூஷிப்பில், அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தாலும் சரி, எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில் நீங்கள் முடங்கியிருந்தாலும் சரி, உங்களை சந்திப்பதற்கு என் தேவன் வருவார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரூத்துவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதல் 16 வரை வாசிக்கும் பொழுது, வாழ முடியாது என்ற இடத்திலேயே தேவன் வாழ வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பாருங்க. இவர்கள் பெத்லகேமில் வாழ முடியாது, பெத்லகேமிலே பஞ்சம் வந்துருச்சு, இனி நம் மோவாப் தேசத்திற்கு போகலாம் என்று புறப்பட்டு போனாங்க. அங்கு போய் இழப்புகளை, சிறுமைகளை, வருத்தங்களை சந்தித்து மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கே திரும்பி வர்றாங்க. ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது நடந்த காரியம், ரூத் போவாஸை திருமணம் செய்கிறாள். பிள்ளை பிறக்கிறது. ஸ்தோத்திரம். ரூத் ஆசீர்வதிக்கப்படுகிறாள், போவாஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ரூத்துவுக்கும் போவாஸுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ரூத் அடுத்த தலைமுறையை, நகோமி அடுத்த தலைமுறையை பார்க்கிறாள். அந்த பிள்ளையை வளர்க்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். சந்ததியை பார்ப்பேனா என்கிற நம்பிக்கை அந்த தாயாருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நகோமியுடைய மடியிலே, ஸ்தோத்திரம், ஒரு எதிர்கால சந்ததியை, பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நகோமிக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, எந்த பெத்லகேமில் வாழ முடியாது, எந்த பெத்லகேமில் ஜீவிக்க முடியாது என்று பயந்து, ஸ்தோத்திரம், மோவாப் தேசத்திற்கு போனாங்களோ, அவர்கள் திரும்பி வந்த பொழுது அதே தேசத்தில் வாழ முடியாது என்கிற இடத்துல தேவன் அவர்களை மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ பண்ணினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த கிராமத்தில் என்னால் வாழ முடியாது, இந்த பட்டணத்தில் என்னால் வாழவே முடியாது, இந்த வீட்டுக்குள் என்னால் வாழவே முடியாது என்று, ஸ்தோத்திரம், ஒருவேளை நீங்கள் சிந்தித்து தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களா? எங்கே வாழ முடியாது நினைக்கிறீர்களோ அதே இடத்துல உங்களை வாழ வைப்பதற்கு தேவனால் முடியும். அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில், அதே தேசத்தில் உங்களை வாழ வைப்பதற்கு தேவனால் முடியும். எந்த இடத்தில் இங்கே வேலை செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதே வேலையில் உங்களை நிலைநிறுத்த தேவனால் முடியும். இந்த இடத்தில் ஊழியமே செய்ய முடியாது, இந்த இடத்தில் ஊழியத்தில் ஜெயிக்க முடியாது, இங்கு ஊழியம் செய்வதற்கு என்னை விடமாட்டார்கள், ஸ்தோத்திரம், இந்த தேசத்தை விட்டு, இந்த கிராமத்தை விட்டு என் ஊழியத்தை மாற்றப் போகிறேன், வேறு இடத்திற்கு போய் நான் ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி மாமிசத்தில் முடிவெடுக்க வேண்டாம். எந்த இடத்துல ஊழியத்தை செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதே இடத்துல உங்கள் ஊழியம் தேசமறிகிற ஒரு ஊழியமாக ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். அந்த தேசத்தில் உங்கள் ஊழியத்தை அறியப்படுகிற ஒரு ஊழியமாக, உங்கள் குடும்பத்தை தேசம் அறிகிற ஒரு குடும்பமாக தேவன் மாற்றி தருவார். காரணம், ஸ்தோத்திரம், தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். வாழ முடியாதுன்னு நினைத்த இடத்திலேயே வாழ வைக்கிற தெய்வம், ஜீவிக்க முடியாதுன்னு நினைத்த இடத்துல ஜீவிக்க பண்ணுகிற தெய்வம். ஸ்தோத்திரம். இங்கெல்லாம் நம்மால் ஜெயிக்கவே முடியாது என்று நினைத்த இடத்துல அவர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த பகல் வேளை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை சந்தித்து அதே இடத்துல உங்களை வாழ வைப்பதற்கு தேவன் கிருபையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது நடக்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது நடக்கிற இரண்டாவது காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 3ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது, ஸ்தோத்திரம், 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது நடக்கிற இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால்,
தேவன் உங்களை சந்திப்பாரானால் சிறுமை மாறும், நிந்தைகள் மாற ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் மக்கள் அடிமை தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப அவமானம், ரொம்ப நிந்தை, ரொம்ப தூஷிப்பு, ஸ்தோத்திரம். எப்பக்கத்திலும் நெருக்கடி, கண்ணீரின் வாழ்க்கை, உபத்திரவத்தின் வாழ்க்கை, ஸ்தோத்திரம். கூக்குரல் இட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே மனம் இறங்கும் என்று கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேலைக்கேற்ற கூலி கொடுக்கப்படலை, ஸ்தோத்திரம், சம்பளம் கொடுக்கப்படலை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களால் வாழ முடியலை. வானத்தை பூமியும் படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் இருந்ததுனாலே, அடிமையின் தேசத்தில் இருந்ததுனாலே அவங்க சிறுமைப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அந்நிய ஜாதிகளுக்கு முன்பதாக, அந்நிய ஜனங்களுக்கு முன்பதாக அவங்க சிறுமைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப ஆண்டவர் ஓரேபு பர்வதத்தில் மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் மிகவும் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப நிந்திக்கப்படுகிறாங்க, ரொம்ப கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளைகள் அவமானப்படுகிறதை, என் பிள்ளைகள் நிந்திக்கப்படுகிறதை, அந்நிய தேசத்தில் என் பிள்ளைகள் சிறுமைப்படுகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆதலால் என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன், என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன். அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவங்க படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன், பார்வோனை நான் சந்திக்க போகிறேன். என் ஜனங்களை நான் சந்திக்கும் பொழுது அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு நான் கொண்டு போகிற பொழுது அவர்களுடைய சிறுமைகள் மாறும் என்று சொன்னார். எந்த தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, எந்த தேசத்தில் நிந்திக்கப்பட்டார்களோ, ஆண்டவர் மோசேயை எழும்ப பண்ணி அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார். அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார். அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வருகிற பொழுது, நலமும் விசாலமான தேசத்திற்கு அவர் வருகிற பொழுது நடந்த ஒரு காரியம், அவங்களுடைய சிறுமைகளை, நிந்தைகளை தேவன் மாற்றி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே கில்கால் என்கிற இடத்தில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவமானத்தோடு கானானுக்குள் பிரவேசிப்பதை நான் விரும்பவில்லை, நிந்தைகளோடு ஸ்தோத்திரம் கானானுக்குள் பிரவேசிப்பதை நான் விரும்பவில்லை. ஆதலால் இந்த கில்காலில் வைத்து உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுகிறேன், கில்காலில் வைத்து உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் கண்பான தேவ பிள்ளையே, எந்த தேசத்தில் நிந்திக்கப்படுகிறாயோ அந்த தேசத்தில் உனக்கு ஏற்பட்ட நிந்தைகளை தேவன் புரட்டி போடுவார். எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில் நீ நிந்திக்கப்படுகிறாயோ, எந்த வேலை செய்கிற இடத்தில் நீ நிந்திக்கப்படுகிறாயோ, எங்கு நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயோ, அந்த தேசத்தில் உனக்கு ஏற்பட்ட நிந்தைகளை, அந்த தேசத்தில் ஏற்பட்ட சிறுமைகளை என் தேவன் ஸ்தோத்திரம் புரட்டி போட போகிறார், புரட்டி போட போகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது 3ஆம் நாளிலே சில பெண்கள் போய், வாரத்தின் 1ஆம் நாளிலே சில பெண்கள் போய் அங்கே பார்க்கும் பொழுது இயேசுவை கல்லறைக்குள் வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்திருந்தார்கள். அந்த பெண்களால் அந்த கல்லை புரட்ட முடியவில்லை. இந்த கல்லை யார் புரட்டுவார்கள், இவ்வளவு பெரிய கல்லை யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி தன் இயலாமையை வெளிப்படுத்தின பொழுது, தன் பலகீனத்தை வெளிப்படுத்தின பொழுது, தங்களால் இந்த கல்லை புரட்ட முடியாது என்று நினைத்த பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஸ்தோத்திரம், அவர் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கல்லை புரட்டி தள்ளினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு சில பெண்களுக்காக, மகதலேன மரியாளுக்காக, சில பெண்களுக்காக அவ்வளவு பெரிய கல்லை புரட்டி போட்ட தேவன், தடையாயிருந்த அந்த பெரிய கல்லை புரட்டி போட்ட தேவன் இந்த 4வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற, உங்கள் ஜீவிதத்தில் காணப்படுகிற, ஊழியத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய தடை என்கிற கற்களை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். அவர் முன் செல்லுகிற தெய்வமாய் இருக்கிறார். தடைகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்றி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 29:32 சொல்லுகிறது, லேயாள் சொல்றாங்க, என் சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார். அவர் நம்முடைய சிறுமையை பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 22:28 வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்ட ஜனத்தை கர்த்தர் சந்திக்கிறவராயிருக்கிறார். யோபு 36ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிற தெய்வமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் சிந்திக்க போகிற காரியம், தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன?
வாழ முடியாது என்று நினைத்த இடத்துல தேவன் நம்மை வாழ வைப்பார். இரண்டாவது, தேவன் உங்களை சந்திப்பாருன்னா அங்கே நிந்தைகள் இருக்காது, அங்கே அவமானங்கள் இருக்காது, அங்கே உங்களுக்கு நிந்தைகள் தூஷிப்பால் இருக்காது. அந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போடுவார், சிறுமைகளை மாற்றி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சந்திக்க வருகிற பொழுது நடக்கிற காரியத்தை குறித்து நம்ம படித்து வருகிறோம். அடுத்ததாக ஆதிகாமம் 50ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 வரை வாசிக்கும் பொழுது அதில் 25வது வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையெடுத்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். இப்போ யாக்கோபுடைய குடும்பத்தில் 70 பேர் பஞ்சத்தினால் அந்நிய தேசத்திற்கு போகிறார்கள், எகிப்தின் தேசத்திற்கு போகிறார்கள். அந்த 70 பேர் அங்கே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டு போனவங்க இன்றைக்கு பல லட்ச மக்களாக மாறி இருக்கிறாங்க, பல லட்ச மக்களாக மாறி இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு தன்னுடைய கடைசி காலத்தில் சகோதரன்மார்களை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவன் நிச்சயமாக இந்த தேசத்தில் உங்களை சந்திக்க வருவார். இந்த தேசம் உங்களுக்கு நிரந்தரமான தேசம் அல்ல, இந்த தேசம் உங்களுக்கு நிலையான தேசம் அல்ல, இது நீங்கள் வாழ வேண்டிய தேசம் இல்லை. உங்களுக்காக தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நலமும் விசாலமான ஒரு தேசத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேசத்திற்கு கொண்டு போகும்படியாக உங்களை சந்திக்க தேவன் வருவார். அப்படி தேவன் உங்களை சந்திக்க வரும் பொழுது என் எலும்புகளை கூட இங்கே வைக்க வேண்டாம், எடுத்து செல்லுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை சந்தித்தார். கானான் தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசேப்பின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிற்று. தேவன் உங்களை சந்திப்பார், இந்த தேசத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு போவார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது என் எலும்புகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அன்றைக்கு யோசேப்பு மரண காலத்தில், தனது ஜீவித காலத்தில், தனது கடைசி காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார், அப்படியே நிறைவேற்றினார். இந்த பகல் வேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையோ? உங்கள் ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையோ? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சொப்பனங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற திட்டங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கிறதோ? ஆண்டவர் உங்களை சந்திப்பாரானால், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை சந்திப்பாரானால், ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை சந்திக்க வருவாரானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எல்லா நல் வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது சத்துருவின் கையிலிருந்து நம்மை ரட்சிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருவார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வரும் பொழுது சத்துருவின் கைகளிலிருந்து அவர்களை ரட்சிப்பார் என்கிற வார்த்தையை அந்த இடத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சத்துருக்களால் மிகவும் நெருக்கப்படுகிறீர்களோ, சத்துருக்களால் மிகவும் ஒடுக்கப்படுகிறீர்களோ? ஆண்டவர் எப்போதுதான் எங்களுக்கு விடுதலை தருவார்? ரொம்ப எங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, ரொம்ப எங்களை துக்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, மந்திரவாதம் செய்கிறார்கள், பிள்ளைய சூன்யம் செய்கிறார்கள், செய்வனை செய்கிறார்கள், எங்கள் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள், வளர்ச்சியை தடுக்கிறார்கள், சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். எப்போதுதான் ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்குவார்? எப்போதுதான் ஆண்டவர் எங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி போடுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்பொழுது சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். உங்கள் ஊழியங்களை சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலத்தை சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள்,
உங்களுக்கு வரவேண்டிய பொருளாதாரங்கள் ஒருவேளை சத்துருவின் கையில் சிக்கி அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும் பொழுது அந்த சத்துருவின் கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுடைய கரத்திற்கே திரும்பி கொண்டு வர பண்ணுவார். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். அப்போ என் கண்பான தேவஜனமே, தெய்வம் உங்களை சந்திக்க வருகிற பொழுது, தெய்வம் உங்களை சந்திக்க வருகிற பொழுது ஆண்டவர் சத்துருவின் கையிலிருந்து உங்களை ரட்சிப்பார். சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எருசலேமுக்கென்று சில வார்த்தைகளை கொடுத்திருந்தார். எருசலேமில் வாழ்கிற ஜனங்களுக்கென்று சில வார்த்தைகளை கொடுத்திருந்தார். இப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல், நல்வார்த்தைகள் நிறைவேறாமல், ஸ்தோத்திரம், தெய்வத்தை ஆராதிக்க முடியாமல் அவர்கள் பாபிலோனிய தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம், நீங்கள் எருசலேமை இழந்து நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆலயத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆலயத்தை இழந்து நிற்கிறீங்க. நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், 70 வருடம் முடிந்த உடனே நான் உங்களை சந்திப்பேன். கோரேசை உங்களுக்காக எழும்ப பண்ணுவேன். அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றினேன். உங்கள் வழிகள் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது இழப்புகளை, இழந்த போனவைகளை தேவன் திரும்ப தருவார். ஸ்தோத்திரம். பாபிலோனிய தேசத்தில் அடிமையாயிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமின் வாழ்வுக்கு நீங்கள் திரும்புவீர்கள், எருசலேமின் வாழ்க்கைக்கு திரும்புவீர்கள், சமாதான வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புவீர்கள். எருசலேமில் இழந்த நன்மைகள் திரும்ப உங்கள் கரத்திற்கு வரும். ஆலயத்தினுடைய பொருட்கள் எல்லாம் திரும்பி உங்கள் கரத்திற்கே வரும். ஸ்தோத்திரம். காரணம், நான் கோரேசை எழுப்புகிற நாட்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிரயாசத்திலே எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப உங்கள் கரத்திற்கு நிச்சயமாக வரும். அவர் உங்களை சந்திக்கிற தேவனாய் இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் சந்திப்பீராக, தேவன் சந்திப்பீராக. பெத்லகேமிலே கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் என்றும் ஆகாரம் அருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு பெத்லகேமில் வாழ்ந்த ஜனங்களை தேவன் சந்தித்தது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. ஸ்தோத்திரம். நீர் சந்திக்கும் பொழுது சிறுமைகள் மாறும் என்று தியானித்தோம். இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறுமைகள், வருத்தங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் மாற்றி போடும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதார ஜெபிக்கிறோம். எங்கே வாழ முடியாது நினைக்கிறார்களோ, எங்கே ஜீவிக்க முடியாதுன்னு நினைக்கிறார்களோ, எங்கே ஊழியம் செய்ய முடியாது நினைக்கிறார்களோ அதே இடத்தில் இந்த பிள்ளைகளை வாழ பண்ணுவீராக. அதே இடத்தில் இந்த பிள்ளைகளை ஜெயிக்க பண்ணுவீராக. தீமைகளுக்கு விலக்குவீராக. ஆண்டவரே, சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். தரித்திரங்கள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும். தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிக்கட்டும். சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.